உயிர் உடல் பாவங்கள் பரிதாபங்கள். பொதுவாகவே உடல் என்பது தன்னைத்தானே வளர்க்கும் சக்தி கொண்டது. உயிர் மட்டும் அப்படி இல்லை. அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை மூலியமாகவும் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் மூலியமும் உயிரை வளர்க்க முடியும். ஏன்னா உயிர்ன்றது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இதனோட ஸ்பெஷல். உடல் அப்படின்றது அதுக்கு உண்டான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தா தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும். அப்போ நம்ம இந்த வாழ்க்கையில பாதுகாக்க வேண்டியது, அதிகமா கவனம் கொடுக்க வேண்டியது, அதிகமா நிமிஷம் நிமிஷம் நம்ம அவேர்னஸா இருக்கக்கூடியது ஒரே ஒரு செயல் மட்டும்தான், அதுதான் உயிர். நீங்க ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு மென்னாக இருந்தாலும் சரி, ஒரு விமனாக இருந்தாலும் சரி, செப்பரேட்டா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் ஹஸ்பண்ட்ல கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டேன், இல்லைன்னா என்னோட ஒய்ஃப் கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டேன், அந்த மனநிலையில நீங்க இருந்தாலும் சரி, என்னோட வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிச்சது, 1 இயர்லயே எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் என்னோட வாழ்க்கையை நான் அமைச்சிக்கணும், என்னோட வாழ்க்கையும் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு தவறுகள் நடக்காம என்னையும் பாதுகாத்து என் வாழ்க்கையும் பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்துல நீங்க ஒரு செயலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் உங்க குமரேசன் மணி டிவோர்ஸ் லைஃப் கோச். 2 விதமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். ஒண்ணு, வளர்ச்சியை நோக்கி போவோம், வளர்ச்சிக்கு உண்டான செயல்களை செய்வோம். அதாவது வளர்ச்சியை நோக்கி போகிறது செயல் செஞ்சு ரிசல்ட்டை மட்டுமே எதிர்பார்த்து போறது. ஆனா வளர்ச்சியை நோக்கி போறன்றது தேடுதல். வாழ்க்கையில 2 விதமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வோம். ஒண்ணு, வாழ்க்கையினோட வளர்ச்சியை தேடி நம்ம ஒவ்வொரு செயல்களும் செய்வோம். 2வது, வளர்ச்சி எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதை தேடுவோம். உங்களோட வளர்ச்சியை நோக்கி போறதுக்கு உண்டான வாய்ப்புகளாதான் இந்த நிமிஷம் இங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களோட வளர்ச்சியை நீங்க தேடிட்டு இருக்கிற ஒரு பீப்புளா நீங்க இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. உங்களை புதுவிதமான கோணத்திலையும் புதுவிதமான மனிதர்களையும் உங்களால மாற்ற முடியும். மாறுதல் அப்படிங்கிறது மாற்றத்தை உண்டான தேடுதல்கள் மூலியமா தான் மாறுதல் அப்படின்றது ஏற்படும். அது உங்க வாழ்க்கைக்குனாலும் சரி, எந்த ஒரு சேஞ்சஸ் நீங்க பண்ணனாலும் அதை தேடி அதை நோக்கி பயணிக்கும் அந்த செயலே உன்னதமான செயல். எல்லா மனிதர்களுமே உடல் இந்த பூமியில விளையக்கூடிய இந்த இயற்கையின் உதவியோட தான் இந்த உடல்ன்றது வளர ஆரம்பிக்குது. அந்த வளர்ச்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளியிலிருந்து அதுக்கு உடலுக்கு தகுந்த தேவையான ஊட்டச்சத்துக்களை அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள செலுத்துறப்போ தன்னால மாற்றம் அடையுது, தன்னால வளருது, அது உண்டான வளர்ச்சியை நோக்கி போகுது. சோ இதுக்கு பூமி, இந்த இயற்கை நமக்கு பெரும் உதவி செய்யுது, பேருதவி செய்யுது. ஆனால் உயிர் வளர்வதற்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. இதுதாங்க இங்க இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த உயிரை வளர்க்க தெரியணும். இந்த உயிரை வளர்க்க தெரிஞ்சால்தான் வாழ்க்கையும் குடும்பமும் செழிக்கும், சிறப்பாக அமையும். உயிரை வளர்ப்பது என்பது நாம் மேற்கொள்ளும் ஒரு முயற்சி மட்டுமே. அந்த முயற்சியை நீங்க எடுங்க, உங்க வாழ்க்கை உயிரின் அடிப்படையில் மேலோங்கி நிற்கும். உயிர் இஸ் ஈக்வல் டு வாழ்க்கை. உயிர் வளரணும் அப்படின்னா அது கஷ்டப்படாம இருக்கணும் அந்த உயிர். அப்போ வாழ்க்கை சிறப்பா இருக்கணும். கோபப்படாம இருக்கணும் அந்த உயிர். தத்தளிக்க கூடாது அங்கு இங்குமா, கோபத்து மூலியமா ஏற்று இறக்கக்கூடாது. பொறுமையா இருக்கணும் வாழ்க்கையில. சந்தேகம் படக்கூடாது. ஏன்னா உயிர் என்று பிளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. இப்படி இருக்குமா, இல்ல அப்படி இருக்குமா, இவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்களா நம்ம ஃபேமிலியில, இல்ல ஹஸ்பண்ட் வீட்டுல தப்பு பண்ணிட்டாரா, இல்ல ஒய்ஃப் தப்பு பண்ணிட்டாரா அப்படின்ற அந்த உயிரை பிளக்சுவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேலும் கீழும் ஏற்று ஏற்று இறக்கிறதுனால என்ன ஆகுனா அந்த உயிர் ஒரு நிலையான ஆனந்த தன்மையை அடையாது. அப்போ உடல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர் வரும், உடல்ல இருக்கிற ரசாயனங்கள் மாற்றம் நிறைய ஏற்படும். இதனால உடல் வளர ஆரம்பிக்கும், ஆனா உயிர் ஆனந்தமா இருக்காது. ஒரு ஃபேமிலியில ஒரு ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ நீண்ட காலமா தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில ஏன் அதாவது பிரிஞ்சு போற ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா, உயிரை வளர்க்கும் முறையும் உயிரை வளர்க்கும் கலையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறத விட அதை பத்தின அவேர்னஸ் உங்களுக்கு இல்லை. அதாவது நாளுக்கு நாள் உயிரை வளர்க்கணும். உயிர்ன்றது நிலைத்தன்மை அற்றது. நீங்க எந்த டைரக்ஷன்ல அதை நீங்க
பாக்குறீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு அதை ஆக்டிவேட் ஆகும். அதுதான் அதனோட பவர். நீங்க கோபப்பட்டு ஒரு செயலை பார்க்கணும் அப்படின்னா அது கோபப்பட்டு பார்க்கும் உங்களோட உயிரை. நீங்க உங்களோட உயிரை ஆனந்தமா வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஆனந்தமா இருக்கும். அதை துன்பப்பட வைக்கணும் ஒரு செயல் மூலியமா அப்படின்னு நீங்க தோணுச்சுன்னா உங்க உயிர் துன்பப்படும். ஒரு ஆவேசமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு சிந்தனை மூலியமா உங்க உயிரை மாற்றணும்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா மாறும். இந்த மாதிரி உயிர்ன்றது ஒரு நிலைத்தன்மை அற்றது. அததான் உயிர்ன்றது உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். ஏன்னா பிறக்கும் இறக்கும், நிலைத்தன்மை இல்லை. அதேதான் நீங்க உயிரோட இருக்கிறப்பையும் உங்களோட குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்பவும் உங்களோட அன்றாட செயல்கள் நீங்க செய்யறதுனாலையும் வெளியில சமுதாயத்துல ஒரு மனிதர்கள் கூட பழகிறப்பையும் எல்லாமே அந்த உயிர்ன்றது நிலைத்தன்மை அற்றதா செயல்படும். அதை நீங்க கண்ட்ரோல் பண்றது மட்டுமே உங்களோட வேலையா இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும், அதை நிர்வகிக்க தெரியணும், அதை மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியணும், அதை ஷார்ப் பண்ண தெரியணும், அதை ஹாப்பினஸ்ல வாழ வைக்கணும், எந்த பொசிஷன்ல எந்த ஆங்கிள் அதை பார்க்கணும் அப்படின்றத பல விதமான சூழ்நிலைகளையும் பல விதமான உணர்வுகளையும் ஏற்படுத்தும். அதுக்கு ஒரே மெயின் சுவிட்ச் யாருன்னா நீங்க தான். உங்களோட செயல் தான், உங்களோட வாழ்க்கை முறை தான், உங்களோட அணுகுமுறை தான். இத மாதிரி பலவிதமான செயல்கள் உள்ள எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அது எதெல்லாம் நல்லதா உள்ள கொண்டு வரீங்களோ உங்களோட ஆட்டிடியூடு, உங்களோட செயல்முறைகள், வாழ்வியல் முறை இது எல்லாம் எடுத்துட்டு வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உயிர் சிறப்பாக மலரும். அதற்கு ஆப்போசிட் சைட்ல நீங்க ஆக்டிவேட் ஆகிறப்போ அந்த உயிர்ன்றது எந்த அளவுக்கு மலருமோ அந்த அளவுக்கு கீழே போகவும் முடியும். அதுதான் நிலையற்றது. அதுக்கு பாசிட்டிவ் சைட்லயும் ஆக்டிவேட் ஆகும், நெகட்டிவ் சைட்லயும் ஆக்டிவேட் ஆகும். அதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அந்த உயிரை உங்க கண்ட்ரோல் கொண்டு வரணும், உங்களோட சக்சஸ்க்கு நோக்கி கொண்டு போகணும், உங்களோட குரோத்தை நோக்கி எடுத்துட்டு வரணும், உங்களோட அவேர்னஸ்க்கு கொண்டு வரணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் அதை அடாப்ட் பண்ண தெரியணும். கிடைச்சக்கூடிய இந்த லைஃப்ல உங்களோட உயிரை நீங்க மலர வைக்கிறது மட்டும்தான் இங்க உங்களுக்கு வேலையா இருக்கும். இயற்கை இந்த உடலுக்கு கொடுக்கிற உணவுகளை நம்ம அன்றாடம் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உடல் வளர்ச்சியை நோக்கி போகும். அந்த உடல் வளர்ச்சின்றது உயிரின் அடிப்படையில் அந்த உணர்வுகளின் அடிப்படையில் தான் வளரும். உணர்வுகளை நீங்க மாத்தணும், அந்த உயிரோட்டத்தை நீங்க பாதுகாக்கணும். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல உங்களோட புதியதொரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும், உங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும்னா நீங்க தாராளமா நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உன் உடலை இயற்கை வளர்க்கும், உன் உயிரை நீ மட்டுமே வளர்க்க முடியும். ஒரு படைக்கு தலைவனா இருப்பதை விட ஒரு படையை உருவாக்குபவனாக நீ மாறு. வாழ்க்கையே தடைபட்டு விட்டது என்று எண்ணாதே. உன் உயிரில் கலந்துள்ள தடைகளை விலக்கி தாராளமாக வாழலாம். உயிரை உடலோடு கலந்து உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.